ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான். அது வந்து கிச்சனில் மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அது என்ன வீடியோன்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கிறேன். சாம்பார் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து காய்கறிலாம் போடாத சாம்பார். இது வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு வச்சுக்கலாம், இன்ஸ்டன்ட் சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பருப்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் போட்டிருக்கேன். 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பூண்டு பல் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்தா போதும். தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நான் எடுத்து சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. அவ்வளோதான். இதில் வந்து வேக வைக்கிறதுக்கு அவ்வளோதான். குக்கரில் மூடி வச்சுட்டு விசில் போட்டு நான் வந்து 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க பருப்பை. ரெண்டு விசில் வந்து சிம்மில் வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து எப்போது எது பண்ணாலுமே நான் வந்து உடனே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் நமக்கு வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்போ தான் நமக்கு வந்து அது கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் அழுக்கு இல்லாமல் இருக்கும், நமக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். பருப்பு வேகிற டைமில் என்ன பார்த்திங்கனாக்கா, அந்தந்த கேப்பில் ஒரு டைம் கிடைக்குமோ அந்தந்த டைமில் வந்து நான் வந்து ஒவ்வொரு வேலையை நான் பார்த்துருவேன். பார்த்திங்கனாக்கா அந்த கேப்பில் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறதுக்காக வந்து நான் ரெடி பண்ணுறேன். கத்தி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து கத்தியை வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டு நெல்லிக்காயை வந்து 2 பக்கமும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து உப்பில் வந்து ஊற போட தேவை கிடையாது. இது வந்து நம்ம வேக வச்சு பண்ணுறது தான். இது வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை, சும்மா உங்களுக்கு இது மட்டும் நான் காமிச்சிட்டேன். அது அப்புறம் பார்த்திங்கனாக்கா சாம்பார் தாளிக்கிறதுக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஈவினிங் ஸ்நாக்காக நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி பண்ணுறேன். அதை உரிச்சிட்டு அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து அதையும் தனியாக வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே ஒரே டைமில் பண்ணாமல் நீங்கள் வந்து ஏதாவது டைமில் கேப் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் மாதிரி நான் எல்லாத்தையும் உதுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக பவுலில். அதை மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் வந்து 2 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து பருப்பை வந்து லைட்டாக கடைஞ்சிட்டு, ரொம்ப கடைய வேண்டாம், லைட்டாக கடைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே குக்கரில் வந்து நான் நெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது வந்து நெய் ஊற்றி பண்ணது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெய் 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதை நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன், அப்புறம் ஜீரகம். நெய் ஊற்றி பண்ணிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஜீரகம் போட்டு நல்லா அது வந்து பொரிஞ்சோன்னே வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு வெங்காயத்தை போட்டு வந்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை.
நல்லா வதக்கிடுங்க. அது மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி இல்லைனாக்கா இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியை வைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் நீங்கள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு இறக்குங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன வேலை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெல்லிக்காய் ஊறுகாய்க்காக வந்து நான் வந்து கடுகு 1½ ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளிலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்பப்போ ஊறுகாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரைச்சி நீங்கள் பவுட்ரு பண்ணி டப்பாவில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தேவைப்படும் போது நீங்கள் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா செவந்து வரணும். நல்லா அது மாதிரி கடுகும் நல்லா புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கசப்பு தெரியாது ஊறுகாயில். நான் இப்போ வந்து ரெண்டுத்தையும் வறுத்துட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நெல்லிக்காய் வேகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அது வந்து நல்லா பிரிஞ்சு வர மாதிரி வேக விடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். நல்லா அது வந்து நல்லா உரிக்கிற மாதிரி நல்லா வேகணும் உங்களுக்கு வந்து. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, சும்மா அது வந்து ஒரு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா அதை செஞ்சு காமிக்க முடியல. இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு சில்வர் பாக்ஸில் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கனாக்கா நான் வந்து இது மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து சில்வர் பாக்ஸில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து எப்போது நீங்கள் அரைச்சி வைக்கும் போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்தந்த டைமில் நீங்கள் வந்து அரைக்கணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் இது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றும் இல்லை, ஓமா வாட்டர் வந்து ரெடி பண்ணேன் என் பையனுக்காக. அது வந்து பார்த்திங்கனாக்கா நான் அதை வந்து வடிகட்டிட்டு அவனுக்கு வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். நீங்கள் கடையில் ஓமா வாட்டர் வாங்குறத விட ஒரு வயிற்றுலினா கூட கடையில் ஓமா வாட்டர் வாங்குறத விட நீங்கள் இது மாதிரி ஓமா வாங்கி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் இது மாதிரி வடிகட்டி கொடுத்தாக்கா அது ரொம்ப நல்லது. இது மாதிரி ஆற வச்சுட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன். குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு வயிறு வலி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணாக்கா இது வந்து ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது ஓமா வாட்டரை நீங்கள் கொடுக்கும்போது பசங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மதியானம் லஞ்சுக்காக வந்து நான் சாதம் வந்து ரெடி பண்ணுறேன். நான் அந்த அரிசி கழுவின தண்ணியெலாம் நான் வந்து கீழே ஊற்ற மாட்டேன். அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு நான் வந்து ரோஸ் செடியில் வந்து நான் ஊற்றிடுவேன். எப்போவுமே நான் சாதத்தை வந்து வச்சுக்கிறேன். நாங்கள் எப்போவும் குக்கர்லலாம் அந்த சாதம் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி வடித்து தான் சாப்பிடுவோம் நாங்கள். பார்த்திங்கனாக்கா நான் வந்து அரிசி கழுவின தண்ணியை வந்து நான் ரோஸ் செடிக்கு வந்து ஊற்றிடுறேன். இது என்னென்னு பார்த்திங்கனாக்கா ஒரு பதியம் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ரோஸ் செடியை ஒரு கிளையை மடக்கி பதியம் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணுறேன். ஸ்வீட் கார்னை வந்து உதுத்து வச்சேன் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன். நல்லா வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்தா போதும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வேக வச்சிடறேன் நல்லா. கார்ன் வந்து பாயில் ஆகிற டைமில் நான் வந்து ஈவினிங் டீக்காக வந்து ரெடி பண்ணுறேன். பால் கட் பண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் கார்ன் வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அன்சால்டட் பட்டரை வந்து நான் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து சூடோடு இருக்கும் போது சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து பட்டர் வந்து நல்லா அதில் மெல்ட் ஆகும். ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து அது பட்டர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கங்க. என்கிட்ட சாட் மசாலா இல்லை, அதனால் வேண்டி நான் ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு, டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.